ஒரு மச்சத்தினால இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஆமாம் காய்ஸ், நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து பிறக்கும்போது ஒரு பேர்த் மார்க்கோட தான் பிறக்குறாங்க, அதாவது ஒரு மச்சத்தோட. ஆனால் இன்னொரு விஷயம்னா, அந்த மச்சம் வந்து ஒரு வடுவாகவே உருவாகிருக்கு. அது அவங்களோட ஃபேஸில் உருவாகிறதுனால சுற்றி உள்ளவங்களாம் அவங்க ஃபேஸை பார்த்து கிண்டல் பண்ணுறது, அப்புறம் கேலி பண்ணுறது, இவங்களுடைய முகத்தை வச்சு ஏளனமாக பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஹீரோயினுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவே முடியலை. இதுக்கு ஒரு க்யூர் கண்டுபிடிச்சி நம்ம முகத்தை அழகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு க்யூரையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதை யூஸ் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்களுக்கு கிடைச்ச அந்த அழகு வந்து இவங்க நிரந்தரமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் த கிராஃப்டட். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் சேனல். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பூவை வரைஞ்சிட்ருக்காங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் வே. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்குது இவங்க அப்பா. இவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் போல். அவருடைய ஒரு நோட் புக்கில் இருந்த ஒரு பூவை தான் நம்ம ஹீரோயினும் வரைஞ்சிட்ருக்காங்க. அந்த பூவோட பேர் வந்து கார்பஸ் ஃப்ளவர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இவங்க 2 பேருடைய முகத்துலேயும் ஒரு வித்தியாசமான பேர்த் மார்க் இருக்குது. அதாவது ஆனால் அது ஒரு வடுவாகவே உருவாகிருக்கு. இவங்க அப்பா இதை க்யூர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆராய்ச்சியை நடத்துகிறாரு. அதுக்கான க்யூரையும் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு எலியோட தோலில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை இவருடைய அந்த வடு இருக்க இடத்துல வைக்க அந்த எலியோட தோலும் இவருடைய வடுவெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி இல்லாத மாதிரியே காட்டிடுது. சடனாக கொஞ்ச நேரத்தில் அந்த கவர் பண்ண ஏரியா மட்டும் இல்லாமல் இவருடைய வாய், மூக்கு, முகம் முழுக்க அதை கவர் பண்ண ஆரம்பிக்குது அந்த சதை. இவரும் என்ன பண்ணுறாருன்னா மூச்சடிக்க இல்லாமல் அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து அவருடைய வாய் பக்கமாக வெட்ட ட்ரை பண்ண மறுபடியும் அதே இடத்துல சதை வளர்ந்து இவர் மூச்செடுக்காமல் அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. அதோட இந்த படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறாங்க, த கிராஃப்டட்னு. அப்புறமா சில வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம படத்தோட ஹீரோயின் வேயை காட்டுறாங்க. அவங்க வந்து இப்போ நல்லா வளர்ந்து ஒரு டீனேஜர்களை வளர்ந்துருக்காங்க. இவங்க ஒரு சில ஆராய்ச்சி குறிப்புகளை அவங்க முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, இவங்க அப்பா பண்ண அதே தோல் சம்மந்தமான ஆராய்ச்சி தான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி வடு இருக்குது இல்லையா, இவங்களும் அந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரி நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க போல் இந்த வடுவால். அவங்க அப்பா விட்டுட்டு போன அந்த ஆராய்ச்சியை திருப்பி இவங்க எடுத்து நடத்துறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கப்ப தான் அவங்களுக்கு சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. அதுவும் சயின்ஸ் ஸ்கூலில். போமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கப்ப தான் அவங்கள வளர்த்துட்டு இருந்தவங்களும் நம்ம வேயை வேண்டா வெறுப்புக்கு தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க போல். வேயும் இது தான் சான்ஸ், நம்ம அங்கே போயிட்டு தான் நம்மளுடைய ஸ்கின்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே யார் வேய்க்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா வேயோடைய ஆண்டி இருக்காங்க, அதாவது அவங்க அப்பா வழி சொந்தக்காரங்க. அவங்கள போயிட்டு மீட் பண்ணேன். அவங்களும் வேயை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருக்கப்போ தான் பார்த்தேன், அவங்க அப்பா வந்து இருந்திருந்தா பெருமைப்பட்டிருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கா. வேயோட ஸ்கின்னை தான் பார்க்குறாங்க, அந்த வடுவை. அது பார்த்துட்டு என்னடா இந்த நிலமையில் இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ வே இதை கவனிக்கிறத கண்டுட்டாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேயை கூட்டிகிட்டு போக அவங்க போகிற வழி முழுக்க அவங்க வீடை பற்றி தான் சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது அவங்க வீடு வந்து ரெனோவேஷன் பண்ணி பாதியில் நிறுத்தப்பட்ட நிலமையில் இருக்கா. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் ஏஞ்சலினா அப்படின்ட்டுலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வே வந்து அவங்க சொல்கிறத கவனிக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா அங்கே இருந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டுங்களை தான் இவ வே பார்த்துட்டு வர்றாங்க. அதில் வந்து இந்த ஸ்கின் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, அதையே கவனிச்சிட்டு வர்றாங்க. அப்புறமா அவங்க வீட்டுக்கும் போக அங்கே ஒரு ஆன்ட்டியை காட்டுறாங்க. இந்த ஆன்ட்டி தான் வேயோடைய ஆன்ட்டியோட நெய்பர் போல். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஏஞ்சலினாவை கூப்பிட்டு ஏஞ்சலினாவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவளும் ஹாய்னு சொல்ல வே வந்து ஏஞ்சலினாவை பார்க்காம அவளுடைய ஸ்கின்னை தான் பார்க்குறாங்க. அதாவது அவள் எப்படி மேக்கப் போட்டிருக்கா, என்ன மாதிரி ஜுவல்ஸ் போட்டிருக்கா, அந்த மாதிரி விஷயத்தை தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஏஞ்சலினோட வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துக்கல தானே. அப்புறமா இந்த நாளும் அப்படியே ஓடிடுது. மறுநாள் காலையில் வே வந்து ஸ்கூலுக்கு போக அங்கே அவளுடைய கிளாஸ்க்கு போக வேண்டிய அந்த பில்டிங் எங்கே இருக்குன்னே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க. அங்கே ஒரு பிச்சைக்காரர் இருக்கார். அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கார், அதாவது உடம்புலாம் அதை எரிஞ்சு போன மாதிரி வித்தியாசமாக. அவர்கிட்ட கேட்க அவரும் வழியை காட்டுரு. அப்போ தான் வே தேங்க்ஸ்ன்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். அவரும் அவருடைய பேர் ஜான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இங்கனைக்கே வேக்கு ஒரு புதிய ஃப்ரெண்டும் கிடச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க கிளாஸ்க்கு போயிட்டுருக்க முதல் ரோலே ஏஞ்சலினா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் உட்காந்துருக்காங்க. இந்த சுருட்டு முடி வச்சுருக்கவங்க தான் ஜேஸ்மின். அப்புறம் ஒயிட் ஹேர் வச்சுருக்கவங்க ஏவ். இந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள நடத்தின எக்ஸாமில் யார் யார் என்னென்ன மார்க்ஸ் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல ஆரம்பிக்க ஈவ் வந்து 98% மார்க்ஸ் எடுத்திருக்கா. அப்புறம் ஜாஸ்மினும் ஏஞ்சலினா ஓகேவான மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க போல். நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒருத்தவங்களும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து 100% எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு வேயோடைய பேரை சொல்ல எல்லோரும் யார்டா அது அப்படின்ற மாதிரி பின்னாடி பார்க்க வேயையும் பார்த்துட்டு அவங்களோட முகத்தில் இருக்க அந்த வடுவை பார்த்த உடனே மறுபடியும் எல்லோரும் சாதாரணமாகிடுறாங்க.
வேயும் சரின்ட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. என்னென்னா, அவருடைய சயின்ஸ் லேபுக்கு வந்து ஒரு லேப் அசிஸ்டண்ட் வேணும்னு சொல்கிறார். வேய்க்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தேவை. ரெஜிஸ்டர் பண்ண போக அவள் வந்த உடனே அவளுடைய வேலையை செய்ய தான் ஆரம்பிக்கிறாள். அதாவது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்களை. அப்போ ப்ரொஃபஸர் நீ என்ன புக்கை கையில் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவளும் ஒன்றும் இல்லையே சமாளிச்சுட்டு அந்த புக்கை கொடுக்க, அவரும் அதை பார்த்துட்டு இவங்களோட அப்பாவோட புக் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்க, வேயும் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், நீ எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் உன்னுடைய ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு அதே நேரம் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஆஞ்சலினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிகிட்டு வேயோடைய ரூமை சுற்றி பார்க்க, வேயோடைய ரூமில் அவருடைய ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. இது என்னடா இப்படி இருக்குன்னு எல்லோரும் வியர்டாக பார்த்துட்ருக்கப்ப கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வேயும் வந்துடலாம். வர நேரம் இவங்க எல்லோரும் ஒரு படத்தை பார்த்துட்ருக்காங்க போல். வேயை கண்டோன்னே பயந்துடுறாங்க. அப்புறமா இவங்களோடய சேர்ந்து இவங்க சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால இவங்க அன்னைக்கு கிளம்பிடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்மளுக்கு தானே நாளையிலேருந்து சயின்ஸ் லேபுக்கு போயிடுவோமே, இதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்ல, நம்மளுடைய ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போன்ட்டு மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஒரு ஆராய்ச்சி தான் செஞ்சுட்ருக்கார் போல். ஆனால் அவருக்கு ஸ்பான்சர் பண்ணது இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான். அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 2 வீக்கில் நீங்கள் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் ஷீட்டை சப்மிட் பண்ணலாட்டி உங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் நான் இல்லாமல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இவரும் என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுருக்கப்போ தான் வேயோட ஐடியா வருது. அடுத்த சைடில் நம்ம வேயை காட்டுறாங்க. அவன் என்ன செய்கிறான்னா, அந்த ஸ்கூல்லே இருக்க ஒரு பார்க் மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறான். அங்கே போய்ட்டு பார்க்க ஆஞ்சலினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வேயும் இதை தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இந்த மாதிரியான நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க செய்கிற மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறார். அதாவது அவங்க செய்கிற மாதிரி சிரிக்கிறது, பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறமா அவங்க கிட்டே போயிட்டு என்னோட லஞ்ச் சாப்பிட வரீங்களான்ட்டு இன்வைட் பண்ணேன். இவங்களும் ஏழை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அவங்களுடைய அப்பாவோட இறந்த தினனால தான் அவங்கள இன்வைட் பண்ணுறேன், அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் வாங்கி படைச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இவங்களும் அப்பா இறந்த தினம் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேயோடவே போகிறாங்க சாப்பிட. அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட். அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி வேயும் சாப்பிட ஆரம்பிக்க, சாப்பிட்றதெல்லாம் வியர்டாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மறுபடியும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஜாஸ்மின் மட்டும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நானும் போய் ஆகணும் அவங்களோட அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் என்ன பண்ண, வாங்கின ஃபுட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்சல் பண்ணி கொண்டுட்டு போக ஜோனை மீட் பண்ணுறான். ஜோனை மீட் பண்ணி அவருக்கும் சாப்பாடை கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறான், என்னுடைய ஃபேஸில் இருக்க இந்த வடுனால தான் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, இப்படி பார்த்துட்ருக்காங்க, இந்த மாதிரி ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல ஜானும் ஆறுதல் பண்ணுற விதமாக பேசிகிட்ருக்காரு. அப்போ தான் என்னுடைய அம்மா சொல்கிறாங்க, இது என்னமோ பரம்பரையாக வந்தது, அதுக்கு ஒரு க்யூரை கண்டுபிடிக்க தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அந்த க்யூரை மட்டும் கண்டுபிடிச்சேன்னா நம்ம எல்லோரையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஜானும் சொல்கிறாரு, நீ இப்போயே ரொம்ப அழகாக தான் இருக்க, இந்த உலகம் தான் உன்னை அசிங்கமாக பார்க்குது, இந்த உலகம் தான் கேவலமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அங்கே யார் வரானா, அந்த ப்ரொஃபஸர் தான் வர்றா. உன்னை நான் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவை கூட்டிகிட்டு போகிற வழியிலே நான் ஒரு விஷயம் யோசிச்சுருக்கேன். அதாவது உன்னோடைய ஆராய்ச்சியை நடத்துகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன், உனக்கு ஓகே அப்படின்னு கேட்க ஈவும் சந்தோஷப்படுறாங்க. சரின்ட்டு இவங்க அப்பாவோடைய ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு இங்கே நடந்ததெல்லாம் பற்றி சொல்ல, அப்புடின்னு பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. என்னன்னு ஏஞ்சலினாவோட ரூம் கிட்டே போயிட்டு பார்த்தா ஏஞ்சலினா அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பான். வேயும் இல்லைன்னு நினச்சிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க இதை கவனிச்சிடுறா. பார்த்தது அவங்களும் சென்ஸ் பண்ணிவிட்டு கிட்ட நம்ம 2 பேரும் ஒரு ரூல்ஸ் வச்சுக்கணும், நீ உனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உன்னுடைய சாப்பாடு எனக்கு பிடிக்கல, உன்னையும் பிடிக்கல அப்படின்னுலாம் நல்லா மனசு வருத்தப்படுற மாதிரி பேசி விட்டுடுறாங்க. இதனால் ரொம்பவே கவலையில் இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நம்மளுக்கு தானே நம்மளுடைய முகத்தை அழகுப்படுத்துறதுக்கான அந்த விஷயம் கிடச்சிருச்சு, அதனால் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மறுநாள் அந்த ப்ரொஃபஸருடைய லேபுக்கு போயிட்டு உங்களுடைய புக்கை காட்டிட்டு இதில் ஏதோ ஒரு ஆர்கானிக் காம்பனண்ட் தான் தேவைப்படுது, அது கிடச்சா அது ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவரும் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது ஒரு மாண்டேஜாகவே காட்டுறாங்க. இவங்க நிறைய தடவை இப்படி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க போல். ஆனால் கடைசியில் இந்த ப்ரொஃபஸருக்கும் வெறுத்து போயிடுது. அதாவது இது கண்டுபிடிக்க ஏறல இந்த க்யூர். என்ன சொல்கிறான்னா, நான் வேறொரு லேப் அசிஸ்டண்ட்டை வச்சுட்டேன், நீ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே யார் வந்திருக்காங்கன்னா ஜாஸ்மின் தான் அந்த அசிஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்ட அடுத்த சீனில்
ஜேஸ்மின் வந்து ஈவ்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. நீ வந்து இங்கே வேலை செய்கிறேன்ட்டு எனக்கு தெரியாது. நான் ஒரு லேப் அசிஸ்டன்ட் வேணும்னு சொன்னனால தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். என்னை மன்னிச்சிக்கோ. அதோட அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயத்துக்கு என்னை மன்னிச்சிக்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க வேக்கு வந்து ஜாஸ்மினை பிடிச்சி போயிடுது. ஏன்னா இவன் மட்டும் தான் அவகிட்ட உண்மையாக இருக்கிறா. இவளுடைய மனசையும் புரிஞ்சுக்கிறா. அதனால் வேயும் அதுக்கு பரவாயில்ல, எல்லோரும் அப்படித்தானே பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நீ அந்த ஸ்கார்ப்பு போட்டுக்கிட்டு இருக்க, இதை கலட்டி இப்படி இருந்தால் தான் நீ அழகாக இருக்குன்ட்டு இந்த ஸ்கார்ப் இல்லாத முகத்தை காட்ட வெய் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ தான் ஒரு 2 பேரும் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க நேரமாக பார்த்து ஒரு கார்டு எடுக்கிறான். அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதாவது சின்ன வயசில் வரைஞ்ச அதே ஃப்ளவர், கார்பஸ் ஃப்ளவர். அதை கவனிச்சிட்டு ஆமாம் இது என்னுடைய அப்போட புக்லேயும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதே சமயம் அந்த பூவை வந்து இந்த ஊரில் வந்து ஒரு ஃப்ளவர் எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு பார்க்க அங்கேயும் அந்த பூ இருக்குது. சடனாக அதுலேருந்து எப்படி சாம்பிள் ஒன்று எடுத்துகிட்டு அவங்களுடைய லேபுக்கு தான் வராங்க. வந்துட்டு அந்த க்யூரையும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க அதே சமயம் அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த ப்ரொஃபஸரும் ஈவ் பொண்ணும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதாவது இவன் என்னத்துக்கு இது பண்ணுறான்னா மார்க் நிறைய எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரொஃபஸரும் கண்டுட்டு ஈவை இந்த பக்கமாக போ, நான் அவரை போய்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவை அனுப்பி விட்றான். ப்ரொஃபஸர் வந்து பார்க்க வந்து சொல்கிறான், நான் இதுக்கான க்யூரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொடையில் ஒரு சதையை வெட்டிட்டு அந்த எலியோட தோலுக்கு அந்த சீரமை இன்ஜெக்ட் பண்ணி அந்த தோலை வந்து இவங்களோட தொடையில் வச்சு பார்க்க அதுவும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை வந்து வெளியிலேருந்து பார்த்தா கொஞ்சம் தப்பான விதமாக தான் விளங்குவோம். என்ன செய்கிறான்னா இதை வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு சடனாக அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறா. என்ன அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம போய்ட்டு ஸ்டூடெண்ட் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவளோட போயிடுறா. அதே நேரம் அவளுடைய புக்கையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. இதை அந்த ப்ரொஃபஸர் எடுத்து வச்சுக்கிறார். ஆனால் ஞாபகம் இல்லை. சரின்ட்டு ஈவ் கூட போகிறப்ப எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழக்கமாக மீட் பண்ணக்கூடிய ஒரு இடம், அதாவது ஒரு மலை முகடம் மாதிரி ஒரு இடம். அங்கே கூட்டிகிட்டு வந்து கிட்ட சொல்கிறான், இப்படி மார்க் எடுக்கிறதுக்காக ப்ரொஃபஸர் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு, நீ ரொம்பவும் கேவலமான அசிங்கமான அப்படின்ற மாதிரி உன்னுடைய முகத்தில் இருக்க அந்த வடுவெல்லாம் ரொம்ப கேவலமானது அப்படின்ற மாதிரிலாம் கண்டாம்பின்னு திட்டிட்டு ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் மார்க் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் செய்கிறா, இவ்வளோ மாட்டி விட்றா. இப்படி சொல்லிவிட்டு அங்கேயே விட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. என்ன பண்ணான்ட்டு தனியாக அங்கேருந்து நடந்து வீட்டுக்கு வர அதே சமயம் அந்த என்ன பண்ணியிருக்கான்னா பிடிச்ச ஃபோட்டோவை வந்து ஏஞ்சலினாவுக்கு அனுப்பிட்டுருக்கா போல். ஏஞ்சலினா இதை கவனிச்சு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. வந்து தப்பான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறனால எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அவங்க அம்மாவும் ஏஞ்சலினா சொல்கிறா, எனக்கு உன்னைய பற்றி தெரியும், அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஏஞ்சலினா திட்டு விட்டுடுறாங்க. ஏஞ்சலினா இந்த கடுப்பில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்பாவுக்காக செஞ்சு வச்சுருக்க அந்த வழிபாடு முறை செட்டப்பை வந்து ஏஞ்சலினா ஃபுல்லாக கலைச்சிடுறா. இதை வந்து பார்த்துட்டு ஏஞ்சலினா கிட்ட என்ன பண்ணி வச்சுருக்க, நீ இது இப்படி செஞ்சு வச்சுருக்க என்னுடைய அப்பாவோடைய ஃபோட்டோவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலினா கூட சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அங்கே நடந்த சண்டையில் ஏஞ்சலினா வந்து வேயோடைய கழுத்தை பிடிச்சி நிறுத்த ஆரம்பிக்க வேயால் மூச்சு விட இல்லை. அதே நேரம் அங்கேருந்து ஸ்டிக் எடுத்து சடனாக ஏஞ்சலினாவோட கண்ணிலே குத்திக்கிட்டுறான். அங்கேயே ஏஞ்சலினா இறந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவகிட்ட தான் சீரம் இருக்குது, சரி நான் உன்னை காப்பாற்றிட்டேன், என்னால் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கிட்டே கூட்டிகிட்டு போக அப்போ தான் ஒரு கொடூரமான யோசிக்கிறாங்க. அது என்னென்னா நம்மக்கிட்ட தான் அந்த க்யூர் இருக்குது, பேசாமல் ஏஞ்சலினோட முகத்தோடைய ஸ்கின் எடுத்து நம்ம முகத்தில் போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அந்த வடு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒரு கூடை போட்டுட்டு ஏஞ்சலினாவோட ஸ்கின் அப்படியே எடுத்து அவங்க முகத்தில் வைக்க பார்த்தா அதுவும் ஒட்டிக்குது. அந்த நேரம் மொத்தம் ஏஞ்சலினோட அம்மாவும் கால் பண்ணியிருப்பாங்க போல். ஏன்னா ஏஞ்சலினா ஃபோனே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கல. அவங்களும் இங்கே வீட்டுக்கே வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஏஞ்சலோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு போட ட்ரை பண்ணிகிட்ருக்கப்ப அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு பார்க்க ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக தெரியல. அதனால் கிட்ட வந்து உனக்கு பிடிச்ச சாப்பிட இன்றைக்கி சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்துட்டு இப்போ ஏஞ்சலினோட முகம் இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க மாதிரி ஆட்டிடியூட்டெல்லாம் இருக்கும்ல, அதனால் ஏஞ்சலினோட சோஷியல் மீடியா பேஜ் அப்புறம் ஃபோனில் இருக்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து ஏஞ்சலினா அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து சொல்கிறாங்க, நான் இன்னும் 1 வாரம் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். மறுநாள் காலையில் வந்து வந்து ஏஞ்சலினாவை உருமாறி அவங்க ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறாள். அப்போ தான் எல்லோரும் ஏஞ்சலினாவை ஒரு செலிப்ரிட்டி ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தானே வேய்க்கும் தேவை. ஏன்னா யாருமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
சடனாக ஏஞ்சலினாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வேயை கட்டி பிடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க வேய்க்கும் ரொம்ப சந்தோஷம் போயிடுது. ஏன்னா வேயோட வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. வேயும் ஓகேன்னு சொல்லிடு. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா ஏஞ்சலினா வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துட்டுருக்கா போல். அதுக்கான ப்ராக்டிஸ் டே தான் இன்றைக்கி. எல்லோரும் தயாராகிற அப்படின்னு சொல்ல வேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுடைய கையை இன்ஜுரி ஆக்கிக்கிறா அங்கே இருந்து டோரில். ஏன்னா இன்ஜுரி ஆக்கிக்கிட்டால் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க தேவையில்ல தானே. அதனால் அங்கே கட் பண்ணால் நம்ம வேயும் ஏஞ்சலினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஃபோட்டோ அனுப்புனதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது ஈவ் ஏஞ்சலினாவுக்கு அனுப்பின ஃபோட்டோவை பற்றி. அப்போ தான் ஜாஸ்மின் போன பிறகு ஈவ் சொல்கிறாங்க, நல்ல நேரம் நான் அவளுக்கு சொல்லலை ப்ரொஃபஸர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்ல. அடுத்த சீனில் வே வந்து எங்கேயோ போகிறதுக்கு தட்டப்படலாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது எங்கன்னா ஏஞ்சலினோட பாய் ஃப்ரெண்ட் தானே மீட் பண்ணலாமா கேட்டிருந்தானே. அதனால தான் வேயும் அவளோட அந்த பாய் ஃப்ரெண்டோட கிளம்ப அவங்க எங்கே போயிருக்காங்கன்னா இதுக்கு முதல் ஈவ் வந்து வேயை தனியாக விட்டுட்டு போயிருப்பா ஒரு மலை முகடு அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க அப்போ தான் வேயோடைய முகத்தில் இருக்க அந்த ஏஞ்சலினோட ஸ்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விட ஆரம்பிக்குது. இதை கவனித்த அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னதுடா இது அப்படின்ட்டு வித்தியாசமாக பார்க்க சடனாக ஏஞ்சலினோட முகமே இவங்க முகத்தில் விழுகுது. என்ன நடந்திருக்குன்னா அந்த மருந்து வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும் போல். ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் போல். ஃபுல்லாக கண்டுபிடிக்கலை போலவே. அதனால அது கலண்ட முகத்தில் விழுகு. அவனும் என்னடா அது விகாரமாக இருக்குன்ட்டு பயந்துட்டு பின்னாடி போக அங்கேருந்த மலை முகடையிலேருந்து அப்படியே கீழே விழுந்துடலாம். கீழே விழுந்து அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிடலாம். வேயும் வீட்டுக்கு வந்து அவளோட மிச்சமீதி கியூரை கண்டுபிடிச்சி அவளோட ஸ்கின்னுக்கு போட்டுக்க அதுவும் பழையபடி ஒட்டிக்குது. சரி நம்மளோட நோட் புக்கு தேட பார்த்தா அங்கே இல்லை. அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம தான் நோட் புக்கை வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணால் அவர் வந்து பிஸியாக இருக்கார் போல். வாய்ஸ் மெயிலில் போயிடுது. அப்புறமா இவ என்ன செய்கிறான்னா அதே லேபுக்கு போயிடுறா. அங்கே போயிட்டு அந்த புக்கை தேடிட்டுருக்க நேரமாக அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட தானே அந்த புக் இருக்கே. ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் ஒரே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னால அவருக்கு தெரிஞ்ச ஜாப்பனீஸ் வாசிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இந்த புக்கை கொடுத்து கேட்க அவர்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் இந்த விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, தோல் சம்மந்தமானது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. வே போன அதே இடத்துக்கு போய்ட்டு அந்த பூத்தா அதுக்கான க்யூர்னு அதுலேருந்து சாம்பிள் எடுத்து அவர் அந்த லேபுக்கு தான் வராரு. அதே சமயம் வே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஏன்னா அவர் வார வழியே வேக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என்னன்னா இனிமேல் இந்த ஆராய்ச்சி வந்து என்னுடையது, நீ வந்து இதை கண்டினியூ பண்ணாத, இதுக்கான க்ரெடிட் எல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். வேயும் கடுப்பாகிடுறாங்க. ஏன்னா இவ கண்டுபிடிச்ச விஷயங்கள் இல்லை இதெல்லாம், இவளுடைய ஆராய்ச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நேரம் தான் ஈவையும் மீட் பண்ணுறா. மீட் பண்ணிட்டு என்னை வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு விடுமா அப்படின்னு சொல்ல வேயை வந்து கூட்டிகிட்டு அவங்க வீட்டில் விட்டதுக்கப்புறமா வே கேட்குறா ஈவ்கிட்ட, நாளைக்கு நம்ம ஷாப்பிங் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஈவும் ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறமா இவங்க ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதே நாள் நைட்டுக்கு வர வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல வே சொல்கிறா, ஏன் போகிற வா வீட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈவை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறா. என்னன்னா ஈவையும் கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறா போல். ஏன்னா ஈவால் மட்டும் தான் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போக இயலும். அவருடைய புக் அவர்கிட்ட தானே இருக்குது, அதனால் அதை எடுத்தாகணும். சரின்ட்டு ஈவும் உள்ளே வர வே வந்து ஏஞ்சலினோட ரூமுக்கு போய்ட்டு அவளுடைய மேக்கப்பெல்லாம் கலைச்சிட்ருக்கா. ஈவும் அவளை வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக சிரிக்கிறான். இவளும் என்னடா இப்படி சிரிக்கிறான்ட்டு ரொம்ப பேருக்கு சிரிக்கிறாள். அவன் சடனாக என்ன செய்கிறானா அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து ஈவை அடிக்க துரத்துறா. ஈவன் இதை பார்த்துட்டு அவன் வீட்டு பின்னாடி இருந்த கார்டன் மாதிரி ஒரு ஏரியாவில் ஒரு பாண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான். வேயும் எங்கடா இவ அப்படின்னு மாதிரி தேடிட்டுருக்கா. இவ தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கா. மூச்சு காற்றெல்லாம் பபுள்ஸாக வெளியே வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு இவ இதுக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தலையை உள்ளுக்க பிடிச்சி அழுத்து அவள் கையில் அந்த ட்ரில் மிஷின் வழியா அவள் தலையிலேயே ஒரு ஓட்டையை போட்டு அங்கேயே கொண்டுட்டு அவளுடைய ஸ்கின்னை போட்டுட்டு ஏஞ்சலினாவுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி இவளுக்கும் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. அதே சமயம் ஏஞ்சலினாவோட அந்த பாய் ஃப்ரெண்ட் செத்துதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 போலீஸ்காரங்க வந்து கிட்டே கேட்க ஈவும் கொஞ்சம் இருங்க நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மேலே போயிடுறான். அதே சமயம் அவங்களும் மேலேயே வந்துடுறான். மேலே வந்துட்டு மறுபடியும் கிட்ட எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஈவும் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எதுவும் நியூஸ் வந்தால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜாய் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். இவங்களும் இதை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஈவும் ஸ்கூலுக்கு வந்து ஜாஸ்மினை மீட் பண்ணுறான். அவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஏஞ்சலினாவே அவளோட பாய் ஃப்ரெண்டையும் காணும், அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து எங்கேயாச்சும் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஈவும் எனக்கு என்னதுக்கு அதெல்லாம் நான் அடிக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் கிட்ட சொல்லிவிட்டு
அங்கேருந்து கிளம்பி இந்த ப்ரொஃபஸரை கொஞ்சம் கவர்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அடுத்த சீனில் அவருடைய வீட்டுக்கு போயிட்டுருக்க அவர் வந்து அவருக்கு தேவையான விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வேயை அனுப்பி விட்டுறார். வேயும் இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்ட்டு கவலையில் அவருடைய ஸ்கின்னெல்லாம் தேயின்னு போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பிடிக்கல, இருந்தாலும் அவளுடைய புக்கு எடுக்கணும் தானே, அதுக்காகத்தான் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்புறமா இன்னொரு ஐடியா போடுறான். என்னன்னா, எப்படியாச்சும் இந்த புக் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி விடுறாங்க. அதாவது இவர்னால தான் ஆஞ்சலினா அப்புறம் மாதிரி 2 பொண்ணுங்க காணாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி. இதனால் போலீஸ்காரர் வந்து அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ தானே ப்ரொஃபஸர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த புக்கை தேட ஆரம்பிக்க பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் அங்கே வர்றாரு. அவரை வெளியே விட்டுட்டான் போல். அவர் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பு, நான் முக்கியமான ஆராய்ச்சியில் இருக்கேன், பிறகு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ என்னடா பண்ணுறது, எப்படியாச்சும் அந்த புக் எடுத்தாகணுமேன்ட்டு தடுமாறிட்டுருக்க அந்த ப்ரொஃபஸரை தான் காட்டுறான். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த க்யூரை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. கால் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், நான் அந்த க்யூரை கண்டுபிடிச்சினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் தேவை சரின்ட்டு அங்கே கிளம்பி போக பார்த்தா அவர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கார். அதே சமயம் வந்து அவர் கண்டுபிடிச்ச அந்த முதல் க்யூரை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு எனக்கு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடுறா. வீட்டுக்கு வந்து ஈவோடைய ஸ்கின்னை கலட்டிட்டு அந்த மருந்தை தயார் பண்ண ஆரம்பிக்க அதே சமயம் அங்கே யார் வர்றான்னா ஜாஸ்மின் தான் வந்திருக்காங்க. வந்துட்டு நீ என்ன ஈவோடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால தான் போட்டேன் அந்த மாதிரி சமாளிச்சிட்ருக்காங்க. அதே சமயம் நீ பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வா, 2-3 நாள் அங்கே வந்து தங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து ஃப்ரிட்ஜில் திறந்து அவங்க கொண்டு வந்த சாப்பாடை வைக்க போக அந்த ஃப்ரிட்ஜுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஈவுடைய அந்த தோல் உரிக்கப்பட்ட வெறும் தலை மட்டும் இருக்குது. தலையும் அப்புறம் அந்த பாடி பார்ட்ஸும். இதை கண்டுட்டு பயத்தில் இருக்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அங்கேருந்து ஒரு போலித்தீன் கவர் எடுத்து ஜாஸ்மினுடைய முகத்தில் போட்டு கவர் பண்ணி அவங்கள மூச்சடைக்க வச்சு கொன்னுட்டு ரொம்பவும் கவலைப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மற்றவங்க 2 பேரையும் கொல்றப்பையும் உங்களுக்கு அழுக கவலைன்ட்டு எந்த ஒரு விஷயமும் இருக்காது, சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களையும் இப்படி கொல்றப்ப அழுக வருதுன்னா ஏன்னா இவங்களை மட்டும்தான் இவங்களை நம்பி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்டு அவங்களுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ முன்னாடி உட்காந்துட்ருக்க அங்கே யார் வரான்னா நம்மளுடைய ப்ரொஃபஸர் தான் வர்றாரு. ஏன் வந்திருக்காருன்னா அந்த மருந்தை எடுத்துகிட்டு போனதை இவர் நோட் பண்ணிட்டார் போல். இங்கே வந்து கிட்ட என்னுடைய மருந்தை தான் எங்கே வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறான் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கேன்ட்டு. அவரும் அங்கேயா இருக்குது அப்படின்ற மாதிரி போய்ட்டு திறந்து பார்த்தா ஜாஸ்மின் பார்த்தா அதே விஷயந்தான். இப்போ அதே சமயம் வந்து ஒரு இன்டெக்ஷனை அவள் கழுத்துலேயே அடிச்சு விட்டுரு, அது மயக்க இன்டெக்ஷன். அப்புறமா ஒரு கண்ணை திறந்து பார்த்தா என்ன செஞ்சுருக்கானா கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில இருக்க அந்த சதையை வந்து 2ஆக கிழிச்சு உள்ளுக்கு இருக்க நரம்பெல்லாம் விளங்குறதுக்கு வச்சுருக்கா. இவரும் அந்த வலியை தாங்க முடியாமல் கத்துறாரு. இது அங்கே பக்கத்து வீட்டில் இருக்க அந்த ஆண்டியும் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்னுடைய சீரம் தானே வேணும், நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒன்றாவது கண்டுபிடிச்சி அந்த ஃபெயிலியர் சீரமை கொண்டு வந்து இவர் கழுத்துலேயே அடிச்சு விட்டுறாங்க. இவருடைய வாய் கண் மூக்குன்ட்டு அதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரம் அவள் கையில் வச்சுருந்த அந்த ஸ்ட்ரோவை கொண்டு வந்து சரியாக வாய்க்கிட்ட வைக்க ஃபுல்லாக கவர் ஆகி அந்த ஸ்டோவ் மூலம் மட்டும் தான் மூச்சு எடுக்கிற மாதிரி அவள் செட்டப் பண்ணிட்டாள். இந்த லேடி என்னென்னு சத்தம்னு கேட்டிருப்பான்ல, அவங்க வந்து இங்கே பார்க்க செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க போலீஸ்னு ஃபீல் பண்ணிடுறாங்க. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் போலீஸும் துரத்த அங்கேருந்து ஒரு சப்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கான்னு தேடிட்டு இருக்கப்போ தான் அவன் ஜோனை கவனிக்கிறான். ஜோன்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி விடுங்க, இந்த போலீஸ்காரன் கிட்ட தான் தவிக்கணும் அப்படின்னு சொல்ல நீ கவலைப்படாத, இங்கேவா வந்து ஒழிஞ்சிக்கன்ட்டு அவள் போட்டு தெரிந்த அந்த பெட்ஷீட் உள்ளுக்கே இடம் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்க. அதே சமயம் இந்த ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்ச அந்த ஆன்டிடோட்டையும் இவ தான் வச்சிருப்பா போல். அது வெடிச்சிருது. பார்த்தா அது இவங்களுடைய சதையெல்லாம் இலையை கொட்டுற மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ப்ரொஃபஸரும் சரியான மருந்து கண்டுபிடிச்சில்ல. இதனால் என்ன நடந்திருக்குன்னா இவங்களுடைய ஸ்கின்னும் அந்த ஜானோடைய ஸ்கின்னும் சேர்ந்து ஒட்டிடுது. அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது நியூஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி 3 பொண்ணுங்க இறந்துட்டாங்க, வேயும் காணும், ஒருத்தர் கிரிட்டிக்கலான நிலமையில இருக்கான்னு நம்ம ப்ரொஃபஸரை தான் சொல்கிறாங்க. அவர் சொல்லிகிட்டு இருக்கப்போ நம்ம ஆஞ்சலினோட அம்மா வந்து மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் பின்னாடியே போக அங்கிறது யாரோ பிச்சை எடுத்துக்கிருக்கான். அவங்கள பார்த்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்ட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா நம்ம தான் எப்படி இருக்காங்கன்னா வேயோடைய முகமும் ஜானோடைய முகமும் ஒன்றா ஒட்டிப்பட்டு விரல்கள் எல்லாம் வாய்க்கிட்ட சேர்ந்து விகோரமாக உருமாறின நிலைமையில இருக்காங்க. இப்படியே சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வேணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.